ஸோ வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பி கல்லூரில் நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ என் கூட வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டும் நானுமே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு விழாக இதாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸு எஸ்பி கோயில் பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா, எஸ்பி கோயில் எங்கே கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா அப்படியே கடை வீதிகள் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு தேவையான பொருட்கள், பூ, உங்களுக்கு சாமிக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியது எதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ நாங்கள் வந்தது இன்றைக்கி நல்ல நாள், நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டேங்கிறதுனால ரொம்ப கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரே பரபரப்பாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்துவிட்டோம். நம்மளோட வியூவர்ஸ் காமிக்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு மறைமுகமாகவும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே நானும் என் ஃப்ரெண்டுமே போயிட்டோம். போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருந்துச்சு. நம்ம பெருமாள் கோயில் அப்படியே போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு ஸோ அப்படி நாங்களுமே அதை வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கும்பிட்டு அப்படியே அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜை நாங்கள் கிடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட கோயில் ஹிஸ்ட்ரிலாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சோழர் இது பாண்டியர் மன்னர்களால் வந்து கட்டப்பட்டு சோழ மன்னர்களால் வந்து இதை வந்து பராமரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஹிஸ்ட்ரி உண்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எது நினச்சிட்டு வந்தாலும் அது அப்படியே நடந்துடும் சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் அவங்க வந்து இங்கே சில இது வந்து ஒரு இதால் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ மஞ்சள் கயிறுனால ஒரு இது கட்டி அதை வந்து கட்டி போடுவாங்க அந்த மரத்தில். ஸோ கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிடும், குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் மலை மேலே இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ இறக்கம் இருக்கும் கீழே. ஸோ நம்மளோட சாமி உருவ சிலை எல்லாமே கீழே இருக்கும். ஆனால் ஒரு சில சிலைகள் மட்டும் மேலே இருக்கும். மலை மேலே இதை வந்து செஞ்சுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ள எல்லா பொருட்களுமே இருக்குது. தேவையான பொருள் வந்து உள்ளே வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டு எங்களுக்கு தேவையான ஒரு சில பொருள் வாங்கிட்டு ஸோ ஃபைனலி நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணோடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து நம்ம வந்து அது உட்காரக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ நானும் என் ஃப்ரெண்டுமே அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் நினச்சபடி நாங்கள் என்னென்ன ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஸோ அதையும் நல்லா நாங்கள் நினச்ச மாதிரி இருந்துகிட்ருந்தோம். இப்போ என் ஃப்ரெண்டுமே நல்லா இந்த ஹிஸ்ட்ரி பற்றி பயங்கரமாக தெரிஞ்சு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.